ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்துல அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுல நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன். நான் எனக்கு எப்போ மட்டும் சைக்கிள் மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன், சார் நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், ட்ரெயின். படம் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமா தான் இருக்கு. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படமா தான் இருக்கு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. என்னங்க பிரச்சனை? நீ எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயிடலாமா நீங்க? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSC AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்தில் மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டார். ஒன்று பிசாஸ் 2, இன்னொன்று ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுல நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால் அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலாக இவ்வளோ பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை போகணும், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூடிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கினோட படமே இந்த 2 தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். த மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர மித்த எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர் தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பார். அதில் ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்குது, அவனை கொலை செஞ்சதில் பங்கு இருக்குது. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் வீட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டில் திருடினதில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம்தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படித்து ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசித்து எடுப்பார். ஒரு அந்த ஒரு அது எனக்கு யாருன்னு தெரியல, அந்த பிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கிறாங்க, நிஜமா கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சது கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியாது. பட் நான் என்ன நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பார்க்குறோம். ஆனால் கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆகிடுது அந்த பணம். ஏன்னா அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடல் எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்களில் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும்.
அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான். அஞ்சாதையில் அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேனரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனாக, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கராக நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 ரவுடிதான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அங்கங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 ரவுடிதான் ஆகட்டும், ஹியூமர்ல ஒரு 100 crore கிளப்புக்கு போகிறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ அப்போ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்கள் டைரக்டர் படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தவி பாயும் என்று வாழ்த்துறேன். நான் ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இன்னைக்கு வந்து மிஸ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஸ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவர் எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும், அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்டு இருக்கேன், அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிக்கிட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்க் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா, அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ், அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது. எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது வேணும்னு சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணது இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட்
இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட், யாரோ ஒருத்தருடைய ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படிதான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஸ்கின் தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலையா இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோடய ஸ்டைல். ஒரு படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோட ஹீரோ தான் என்னோடய ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ, அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல, எதுக்கு என்னை கூட்டு போனார்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரில. அந்த அதில் சுமந்தாலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண் எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான்.
ஐ லவ் ஹிம். இஸ் a great genius sir. சீரியஸாக சொல்கிறேன். இதில் வந்து மிஸ்கினுடைய பேச்சுக்களை வந்து மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது வந்து போலியாக இருக்காது, உண்மையிலே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன இப்படி கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, அது டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாளுங்க சார். நான் வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். கேட்டுங்க, நல்ல பொண்ணா கேளுங்க, ரசிங்கம்மா வந்து. அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமான ஆள். அவருக்கு அந்த அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சுருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதினி இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போகுது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரைலரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்ன்னு போட்டு வித்துடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளே இருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளன்ட்டு. நான் வேணும்னு அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அதை சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்டு, பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க, கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்னா இருப்பான், வெளியில வேற ஒன்னா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தா கூட மிக சிறந்த உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட.
விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பூரா நிறைய ஃபிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது, அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே விடிய டூன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவர். வரப்போகிறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போகிறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போகிறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமாக விரும்பி செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்புல, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ பா, தேங்க்ஸ்ப்பா. இன்னைக்கு இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறைய வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லாரும் அவர் மேலே வச்சிருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன், சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது.
ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும் செட்டு ஃபுல்லாகவே வந்து. ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லாரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லாரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவரை. என்னோட ஆக்டர்ஸ் எல்லாரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.